ஹே கைஸ், ஹாய். ஸோ எல்லாருமே வந்து எல்லாரோட லைஃப்லுமே அடல்ட்டிங் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்குள்ளே எப்போயாவது என்ட்ரு ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து அது எப்படி இருக்கும்னா, நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம இங்கே ஒரு இடத்துல வந்து இண்டிபெண்ட்டாக நம்மளே எல்லாத்தையும் செஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்மளே ஒரு வீடை தேடுறது, நம்மளே வந்து சமைக்க ஆரம்பிக்கிறது, நம்மளோட எக்ஸ்பென்சஸை மெயின்டைன் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக அப்பா அம்மா கிட்டேருந்து இண்டிபெண்ட்டாக ஆகி நம்ம வந்து லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சுவல் சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிற அந்த ஒரு இடம் தான் அடல்ட்டிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ரூம். ஸோ அந்த பேச்சுலர்ஸ் ரூமை பற்றி ஒரு குட்டியாக ஒரு ஃபேக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஜாலியான ஒரு கவிதை ஒன்று நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் உங்கள்கிட்ட வாசிக்க போகிறேன். ஹோப் யூ லைக் இட். பேச்சுலர்ஸ் ரூம். கலைந்து போன அலமாரி, கசங்கிய சட்டை, கூட்டாத குப்பை, கெட்டுப்போன தூக்கம், இரவு நேர சீட்டுக்கட்டு, காரணம் மின்சார வெட்டு. அடடா, பக்கத்து வீட்டில் பெண், ஐயையோ அவளுடன் ஒரு ஆண். இருந்தாலும் என்ன, நமக்கு முக்கியம் ஃபன். ஒருவன் ஆற்காடு, இன்னொருவன் ஈரோடு, நான் வேற ஊரு. ஒன்னொன்னும் சரியான கோளாறு. பிடிக்காத வேலை, மாதம் பிறந்தால் வாடகை, கூடவே வைஃபை, ஈபி, தண்ணி. எப்பப்பா முடியலப்பா சாமி. காக்கா குளியல், ஊரை தூக்கும் சண்டே சமையல். சுற்றித் திரிந்த வாலிபர்களை துணிந்து செயல்படும் வலியவர்களாய் மாற்றும் பட்டறையோ இது, பேச்சுலர்ஸ் அறை. நன்றி. ஸோ இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்தால் உங்கள் ரூம்மேட்ஸ், உங்கள் பேச்சுலர் ரூம்மேட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ. பை.